Hi friends, in the video நாம ஷெல், சப்ஷெல் அப்புறம் ஆர்பிட்டால் அது மூணுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நாம பார்க்கலாம். ஆட்டம் வந்து எதனால மேட் ஆயிருக்கு? ஆட்டம் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். ஃபர்ஸ்ட் ஆட்டமை டிஸ்கவர் பண்ணுறப்ப என்ன நினச்சாங்கன்னா, நியூக்ளியஸ்குள்ளே வந்து புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்குது, அப்புறம் எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஹீலியம் எடுத்துக்கிறோம். ஹீலியமில் எவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்குது? 2 நியூட்ரான்ஸ் அண்ட் 2 ப்ரோட்டான்ஸ். இப்போ இதான் நியூக்ளியஸ்னா ஹீலியம் ஹேஸ் 2 நியூட்ரான்ஸ் அண்ட் 2 protons. ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருக்கும் நியூக்ளியஸ். ஓகே, இப்போ முதல்ல என்ன நினச்சாங்கன்னா, எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி ஆர்பிட்ஸில் ரிவால்வ் ஆகிட்டுருக்குன்னு நினச்சாங்க, இன் ஆர்பிட்ஸ். இப்போ சன்னை சுற்றி பிளானட்ஸ்லாம் மூவ் ஆகிட்டுருக்குல்ல ஆர்பிட்டில், அந்த மாதிரி எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டுருக்குன்னு நினச்சாங்க, லைக் திஸ். இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இன்னொரு எலக்ட்ரான், ஹீலியமுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கா, ஸோ இன்னொரு எலக்ட்ரான் வந்து லைக் திஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ஸில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் பாத்தில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கல அப்படின்னு. இப்போ இந்த எலக்ட்ரான் இங்கே இருக்குதுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே இருக்கணும், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிட்டு இங்கே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா, அது ஒன்றா இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம், அடுத்த செகண்டே இங்கே இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ எலக்ட்ரான் வந்து இது டெஃபினைட் பாத், இந்த பாதையில் தான் போகணுங்கிற அவசியம் இல்லை, இது எங்கே வேணால் இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது உங்களுக்கு சொல்ல முடியாது, இப்போ இந்த எலக்ட்ரான் இங்கே இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே இருக்கும், அல்லது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் மறுபடியும் இங்கே வரும்னு உங்களால் சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் எடுத்துட்டிங்கன்னா, ஹைட்ரஜன் கிட்ட ஒரே ஒரு புரோட்டான் அண்ட் 1 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ நான் இப்போ என்ன சொன்னேன், இந்த மாதிரி டெஃபினைட் ஆர்பிட்ஸில் எலக்ட்ரான் மூவ் ஆகணும்னு உங்களால் சொல்ல முடியாதுன்னு சொன்னால், இப்போ எங்கே எலக்ட்ரான் இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாதுன்னா அப்புறம் எப்படி தான் நம்ம எலக்ட்ரான் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா, எலக்ட்ரானோட பொசிஷனை ப்ராபபிலிட்டி வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ வந்து இங்கே வந்து எலக்ட்ரான், இந்த ரீஜனில் வந்து எலக்ட்ரான் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம், அதாவது 90% ப்ராபபிலிட்டி இருக்குன்னா, இங்கே வந்து இங்கே எலக்ட்ரான் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். இங்கே கூட எலக்ட்ரான் இருக்கலாம், ஆனால் இங்கே ப்ராபபிலிட்டி டிஃப்ரெண்ட், ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி எலக்ட்ரான். ஓகேங்களா, இந்த ரீஜனில் தான் ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம், அதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி எலக்ட்ரான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இங்கே கூட இருக்கலாம் எலக்ட்ரான், இங்கே கூட இருக்கலாம், இங்கே கூட இருக்கலாம், பட் அந்த சான்சஸ் வந்து இந்த ரீஜனில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ப்ராபபிலிட்டி ரீஜியன், அதாவது ஹை ப்ராபபிலிட்டி ரீஜியனை தான் நம்ம ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். ஹை ப்ராபபிலிட்டி ரீஜியனை தான் நம்ம ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இதுதான் வந்து ஆர்பிட்டால். இப்போ இந்த எலக்ட்ரானுக்கு நீங்கள் கொஞ்சம் எனர்ஜி தரீங்கன்னா இது என்ன ஆகும், அடுத்த எனர்ஜி லெவலுக்கு மூவ் ஆகும். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரானுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எனர்ஜி தரீங்கன்னா, நெக்ஸ்ட் இது எந்த ரீஜியனில் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி இங்கே. ஓகேங்களா, இது கொஞ்சம் திக்காக இருக்கும், பட் நான் சும்மா தின்னா போடுறேன். இப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரானுக்கு நீங்கள் எனர்ஜி தந்தீங்கன்னா
அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் நீங்கள் அந்த எலக்ட்ரானை ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். அப்போது அந்த எலக்ட்ரான் இங்கே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ரீஜனில் தான் அந்த எலக்ட்ரான் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். அப்போ இது ஒரு ஆர்பிட்டால். மறுபடியும் இங்கே இருக்கிற எலக்ட்ரானுக்கு நீங்கள் எனர்ஜி தந்தீங்கன்னா அது எங்கே இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம்னா இந்த ரீஜியனில். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ரீஜனில் நான் இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். ஓகேங்களா? இங்கே இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். அப்போ தீஸ் ஹை ப்ராபபிலிட்டி ரீஜன்ஸ் தான் நம்ம ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆர்பிட்டால் வந்து நீங்கள் இன்னொரு விதமாக கூட சொல்லலாம். ஆர்பிட்டால் என்ன சொல்லலாம்னா ஷேப் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி வந்து ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் வாட்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான். அதாவது இங்கே தான் எலக்ட்ரான் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம்னா இந்த ரீஜனோட ஷேப்பு தான் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். ஷேப் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் ஆர்பிட்டால். ஓகே, இப்போ நான் இங்கே வந்து 2Dயில் தான் நான் வரைஞ்சிருக்கேன். 3 டைமென்ஷனலாக ஆர்பிட்டால் வந்து இப்படி தான் இருக்கும். நான் வந்து வரைஞ்சது 2 டைமென்ஷனலாக தான். ஸோ திஸ் இஸ் ஹவு த ஆர்பிட்டால் லுக்ஸ் ரியலி. இதுதான் வந்து த ஷேப் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால் விச் இஸ் க்ளோசர் டு த நியூக்ளியஸ். இது வந்து லோவஸ்ட் எனர்ஜி. இதை வந்து நம்ம 1s ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஷெல் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஷெல் இஸ் ஆல்சோ பி நோன் ஆஸ் எனர்ஜி லெவல். ஷெல்லை வந்து எனர்ஜி லெவல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இது லோவஸ்ட் எனர்ஜி லெவல்னு சொன்னோம்னா அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஷெல். ஃபர்ஸ்ட் ஷெல் அப்படிங்கிறங்காட்டி தான் இங்கே 1, இது செகண்ட். இப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரானுக்கு நீங்கள் எனர்ஜி தந்தீங்கன்னா இது அடுத்த எனர்ஜி லெவலுக்கு போகும். இந்த பர்பிள் கலர் this is higher energy. ஸோ இது வந்து செகண்ட் எனர்ஜி லெவல். அப்போ இது 2s. இப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரானுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தந்தீங்கன்னா இது ஸ்டில் செகண்ட் எனர்ஜி லெவலில் தான் இருக்கும். அதாவது செகண்ட் ஷெல்லில் தான் இருக்கும். பட் வேறு ஆர்பிட்டால்ஸ்க்கு போயிடும். இது திஸ் ஆர் திஸ். இதெல்லாமே வந்து 2p ஆர்பிட்டால். இது வந்து px. this py pz. ஓகேங்களா? அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரானுக்கு எனக்கு கொஞ்சம் எனர்ஜி தந்தீங்கன்னா இந்த 3 ஆர்பிட்டாலில் ஏதோ ஒரு ஆர்பிட்டாலுக்கு போகும். இப்போ சப்ஷெல் அண்ட் ஆர்பிட்டால் இந்த 3ஐயும் வச்சு இதை சொல்லுவோம். இப்போ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஷெல் அல்லது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சப்ஷெல் வந்து ஒரே ஒரு சப்ஷெல் தான், எஸ் அப்படிங்கிற சப்ஷெல் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஆர்பிட்டால் வந்து ஒன்லி 1 ஆர்பிட்டால், எஸ் ஆர்பிட்டால். அப்போ ஃபர்ஸ்ட் ஷெல்ல வந்து ஷெல், சப்ஷெல் அண்ட் ஆர்பிட்டால் ஆல் 3 ஆர் சேம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஷெல்லுக்கு வந்துட்டிங்கன்னா திஸ் இஸ் 1 சப்ஷெல், இந்த 2s அப்படிங்கிறது, அண்ட் திஸ் இஸ் த அதர் சப்ஷெல். இந்த சப்ஷெல்ல வந்து 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு, px, py and pz. இந்த சப்ஷெல்ல there is only 1 ஆர்பிட்டால். ஓகேங்களா? இப்போ செகண்ட் எனர்ஜி லெவலில் 2 சப்ஷெல்ஸ் இருக்கு. பட் ஹையர் எனர்ஜி போக போக the number of subshells as well as orbitals ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஷெல்ல வந்து p ஆர்பிட்டால் இருக்குது, அதாவது p சப்ஷெல் இருக்குது, p சப்ஷெல் இருக்குது. இப்போ தேர்ட் ஷெல் போனால் s, p and d சப்ஷெல்லும் இருக்கும். ஓகேங்களா? இன்னும் ஃபர்தர் எனர்ஜி லெவல்ஸ் போனீங்கன்னா f, g,
சப்ஷெல்ஸ் வந்து வரும். ஸோ இந்த செகண்ட் திஸ் இஸ் அ ஷெல். இப்போ இது வந்து செகண்ட் ஷெல்ல தானே இருக்குது எனர்ஜி லெவல். ஸோ திஸ் இஸ் ஷெல். ஒரு இமேஜினரி இதுக்கு சொல்கிறேன், இது ஷெல் அப்படின்னு. இப்போ these two are subshells, S and P. These three are orbitals individually. S orbital, Px orbital, Py orbital, Pz orbital. But P the subshell, S and P are subshell. S subshell ஒரே ஆர்பிட்டால் தான் இருக்குது. அதனால இங்கே வந்து subshell and orbitalங்கிறது சேம். But here the subshell and the orbital is different. P is the subshell, Px, Py, Pz are the orbitals. Okay. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து D subshell. D subshell வந்து 5 orbitals இருக்குது. dxy, dyz, dzx, dz square and dx square minus y square. So D subshell 3 orbitals இருக்கிற மாதிரி D subshell there are 5 orbitals. அதே மாதிரி F subshell எடுத்துக்கிட்டிங்கன்னா you will have 7 orbitals. Each orbital can carry a maximum of 2 electrons. இப்போ ஸ்ட்ரீட் வந்து ஒரு ஷெல்லு எடுத்துக்கிட்டா அங்கே இருக்கிற ஹவுசஸ்லாம் சப்ஷெல்ஸ். இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ரூம்ஸ்லாம் வந்து ஆர்பிட்டால்ஸ். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ரூமில் தான் இருப்பீங்க, பட் எக்ஸாக்டாக எங்கே இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக? பட் உங்கள் ரூமில் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமே. ஸோ ஆர்பிட்டால் இஸ் த ஹை ப்ராபபிலிட்டி ரீஜியன். ஸோ உங்கள் ரூமில் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகம். Your room is the orbital and your house is the subshell and the street is the shell. இதை மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் இட் அபவுட் ஷெல், சப்ஷெல் அண்ட் ஆர்பிட்டால். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக்ஸாக வீடியோஸ் போடணும்னா அதை கமெண்ட்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.